சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட பேசுகிறாங்களா என்னன்னே தெரில. எல்லாருமே செல்ஃபோன் வச்சிட்ருக்காங்க. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க மேலே அப்பாக்கள் வச்சுருக்கிற பாசம் அது வேறு மாதிரி. பசங்கள்லாம் பிள்ளைங்கன்னா உயர வர்றாங்க. கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் பார்க்குறேன். தம்பி பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைய கொஞ்சிட்டு தம்பி வந்து இத்தனை நாள் வெளியில் இருந்தாங்க. இப்போ வந்து இங்கேயே கிடச்சிருச்சு. பட்டாலியனில் இருக்கிறனால இங்கேயே கிடச்சிருச்சு. நாங்களும் இங்கேயே குவார்ட்டர்ஸில் இருக்கோமா, பக்கத்தில் தானே, போயிட்டு வருவியா சும்மா. இந்த பாப்பா என்ன பண்ணுது, அவங்க கூட நல்லா செட் ஆகிடுச்சு. முதலையே வேறு ஊருக்கெலாம் போகும்போது என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி அப்பா கொடுங்கன்னே சொல்லிகிட்ருக்கோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணே சொல்லும். அதுக்கப்புறம் வீடியோ காலில் பார்த்துட்டுன்னா பேசாது, அங்கேயும் இங்கேயும் ஓடும், டான்ஸ் ஆடும், விளையாடும், எல்லாம் பார்க்கும் அந்த வீடியோ காலில். ஆனால் ஆஃப் பண்ணால் அழுகும். இந்த மாதிரி இருந்துடுச்சு. இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் தம்பி தப்பிச்சு போக வேண்டிய சூழ்நிலை தான். அது மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு தான் போகணும். நேரடியாக பாய் சொல்லிட்டு போனோம்னா அவ்வளோதான், அங்கேருந்துட்டே ஃபோன் பண்ண சொல்லும். அந்த மாதிரியான ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்பான்னா அது ஒரு பாசம், ஃப்ரெண்டு எல்லாருமே தான். இது சொல்ல வேண்டியது இல்லை. மீடியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்பா பிள்ளையாக தான் இருக்காங்க. எல்லாரு கூடயும் பார்த்தா அப்பாவுக்கு அளவிட முடியாத அன்பு. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நான் கூட எப்படி இருந்துப்பேன், நீ போனால் உங்கள் அப்பா தான் எப்படி இருப்பாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வேறு கொஞ்சம் தொட்டாச்சினிங்க மாதிரி அழுதுகிட்டே இருப்பேன்னா அதுக்கு திட்டுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளை எப்படி தான் போய் எங்கே குப்பை கொட்ட போதோ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஒரு தடவை, எங்கள் மாமியார் இறக்கும்போது அப்பா முடியாமல் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே வான்னு சொல்லிவிட்டு, உனக்கே அழுத சேராது, நீ அழுகாது அப்படின்றாரு. இளவு வீட்டில் அப்பேற்பட்ட பாசமான அப்பா. நான் என்னால் தான் அவரை கடைசி டைமில் கூட பார்க்க முடியாது, துரதிருஷ்டசாலி நானாக தான் இருக்க முடியும். ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி என்கிட்ட அவர் என்கிட்ட பேசினார் நைட்டு. அடுத்த நாள் நைட்டு அவர் இறந்துட்டார். ஆனால் பார்க்கவே முடியல. ஆனால் அவரோட அஸ்தி கரைக்கிறதுக்கு எப்படியோ போயிட்டோம். என்ன பண்ணுறது, நான் வாங்கிட்டு வந்த வரமா இல்லை அவர் வாங்கிட்டு வந்த வரமா எதுவுமே தெரியல. ஆனால் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் விடவே மாட்டார். எதுக்கு போயிட்டு தேவையில்லாமன்ட்டு. அவர் உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்திங்கன்னா எல்லா ஊரும் சுற்றி பார்த்துட்டேன். எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக போனஸ் வாங்கினார்னா அதை அப்படி வச்சுக்கலான்ற நினைப்பே இருக்காது. எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போய், அதாவது தனிப்பட்டு கூட்டிகிட்டு போய், அம்மா நான் தம்பி 4 பேர் போய் எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்போம். ரூமில் லாட்ஜில் ரூம் எடுத்து அதுக்கப்புறம் அவர் ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு அப்படி தான் பண்ணுவார். அவங்க கல்யாணத்து அப்போ கூட அந்த மாதிரி தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறமா சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவார். அது ரிலீஸ் ஆன படம்லாம் அன்னைக்கே ரஜினிகாந்த் படம்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சில படம்லாம் அர்ச்சனா தர்ச்சனான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கங்கா யமுனா காவேரின்னு இருக்குது. அங்கே இந்த 2 தான் மாற்றி ரிலீஸ் ஆகும். அதுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி உன்னதமான பாசம் அப்பாவுக்கும் மகளுக்கும் என்றைக்குமே இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அக்காலாம் அவங்க அப்பா முன்னாடி வரவே வரமாட்டாங்க. நான்லாம் எங்கள் அப்பாவை முதுகில் நல்லா குத்துவேன். ஆனால் அந்த அக்கா பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு முன்னாடி வரவே மாட்டாங்க. எனக்கு அந்த வயசில் தெரியல. ஆனால் இப்போ எல்லா குழந்தைங்களையும் பார்த்தோன்னா என்ன தோணுதுன்னா, இந்த அக்கா பாவம் அப்பாவோட அன்புக்காக ஏங்கியிருப்பாங்கள்ல. அப்பான்னா அந்த சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு அங்கே போட்டு வச்சுட்டு அங்கே ஓரமாக போய் சமையல் ரூமில் ஒழிஞ்சிட்டு நிற்பாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதாவது வேணும்னா எடுத்து கொண்டு வச்சுட்டு திரும்பி போய் அங்கே போய் நின்றுப்பாங்க. இப்படி தான் அவங்க காலகட்டம்லாம் போச்சு. அந்த சமையல் ரூம்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டினவங்க இருக்காங்க. ஆனால் அப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியான மைண்டில் இருப்பாங்க போலருக்கு. அவங்க வாட்டுக்கு வராங்க, என்னமோ சம்பளத்தை கொடுக்குறாங்க, அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, போகிறாங்க, இப்படியே இருக்காங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு யாரும் கவனித்து பார்க்குற வேலையே இல்லை. அந்த குழந்தைங்க அப்பா அம்மாட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது, அவங்களுக்கு கொடுத்தா என்ன,
மறுபடியும் அந்த குழந்தைக்கு பழைய நினைவு வருமா, ம், பழைய சூழ்நிலைகள் அமையுமா, பழைய மாதிரி கொஞ்சம் முடியுமா, அந்த மாதிரியெல்லாம் தெரியாது. சரிங்களா? ஆனால் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாம் செஞ்சுக்கணும். அது பொம்பளை பிள்ளைங்களாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன செய்ய போகிறோம், யாருக்கு வாங்கி தர போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம், யாரை கொஞ்ச போகிறோம், இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும் நம்ம. அதனால வந்து நம்ம பிள்ளைங்ககிட்டலாம் அன்பை வெளிக்காட்டணும். அதுங்களுக்கு பிடிச்சத வாங்கி தரணும், பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி தரணும். நம்ம 5000 ரூபாய்க்கு வாங்கி தரணும்னு அவசியமே இல்லை. 1000 ரூபாய்க்கு அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா போடுவாங்க. அந்த குழந்தைங்க மனசில் எந்த ஒரு வஞ்சமும் இருக்காது. அதனால் நம்ம வந்து நல்லபடியாக அந்த குழந்தைகளை கண்ணின் இமை போல் வச்சு காத்துடணும். சரிங்களா? இதே மாதிரி தான் சாயப்பாவும் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. அதனால் நம்ம எல்லோரும் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம அப்பாக்கிட்ட எதை மிஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நிறைவாக கொடுக்கணும். இப்போ சமீபத்தில் சூப்பர் சிங்கரில் ஒரு பாட்டு பார்த்தேன். ஒரு பாப்பா வந்து சூப்பராக பாடிருந்துச்சு. இந்த டார்லிங் 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 பாக்யராஜ் படத்துலேருந்து பாடிருந்துச்சு. எல்லோரும் ரசித்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணு டாடி 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 ஐ லவ் யூ டாடி 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 என்னை விட்டு போகாது அப்படின்ட்டு என்னமோ ஒன்று பாடிச்சு. பாடின உடனே கிளாப்பை கேட்கணுமே. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர்னு எழுதினா பாப்பா. அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கு. பாப்பா என்ன எழுதியிருக்கான்னா, பாப்பா வந்து என்ன எழுதியிருக்கான்னு சொன்னான்னா, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு என்னை எந்த விதத்தில் பிடிக்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எழுதினேன். அதை படித்தோன்னா அவங்க அப்பா வந்து ஷாக் ஆகிடுவார். அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஜீ தமிழ் மேடையில் வந்து அழுகிறாரு. சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு சொல்லுவான், எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டே நான் பக்கத்தில் போனது கூட இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. அப்பா வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கீழே பார்த்துட்டே அழுகுது. இவ்வளோ பெரிய பொண்ணு. ஆனால் அவங்க அப்பா வந்தோடனே அந்த பொண்ணு காலில் விழுகிறாரு. அது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அங்கே இருந்துச்சு. அப்போ தான் அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. அப்பாவை ஃப்ரெண்டாக நினச்சிட்ருக்காங்க எல்லாருமே. அப்பா தான் நம்ம எல்லாருமே எத்தனை குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்த அவர் வந்து ஒவ்வொருத்தர் அப்பான்ற கேரக்டர். அதனால் வந்து சில குழந்தைங்கள் வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. சரியா? நீங்கள் வந்து 50 ரூபா போட்டு சாக்லேட் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. 1 ரூபா கொடுத்து கூட சாக்லேட் வாங்கலாம். சரிங்களா? அந்த குழந்தைங்க எதிர்பார்க்குறது வந்து அன்பு. நம்ம இருக்கிற வரைக்கும் தானே தரப்போகிறோம். நம்ம எத்தனை நாள் வரைக்கும் இருப்போம்? ஒரு வேளை அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் தான் தரப்போகிறோம். அவங்களுக்கு விவரம் ஆயிடுச்சுன்னா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. கொடுக்கலன்னா நம்மளோட சூழ்நிலை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்பாடுபட்டேனும் நம்ம குழந்தைகிட்டேருந்து அன்பை நிராகரிக்கக்கூடாது. ஆம்பளை பையன்கிட்டையும் சரி, பொம்பளை பிள்ளைகிட்டையும் சரி அன்பை நிராகரிக்காதீங்க. அவங்க எல்லாருமே ஒரு அன்புக்காக இயங்கிட்டுருக்கிற செல்லமான தங்கமான பிள்ளைங்க. அதனால் வந்து அன்பை நிராகரிக்காதே, அன்பை அள்ளி வழங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்களாம் உங்கள் குழந்தைங்கள அரவணைச்சி கூட்டிகிட்டு போங்க, தங்கமாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த தங்கங்கள்லாம் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அவங்க பார்க்கணுன்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாவே சாயப்பட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே நிரந்தரமாக கிடைக்கும். நீங்கள் எந்த கால சூழ்நிலைகளையும் மனசை வந்து பதட்டமாக வச்சுக்கக்கூடாது. வாழ்க்கை அமைதியானது தான். உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது. அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை பின்பற்று. அது உன் வாழ்நாளில் வசந்த காலத்தை தேடி தரும். உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்குட்பட்டவையே. அதை மீறிய பிரச்சனைகளை ஏதும் இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் நல்ல அனுபவமும் தவறான மொழியிலிருந்து கிடைக்கிறது. எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள், தாழ்வாகவும் பார்க்காதீர்கள். யாரையும் ஆராதிக்க வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். எப்போது எல்லாம் இறைவன் என நாம் உணர்கிறோமோ அப்போதே நன்மையும் ஆனந்தமும்
அமைதியும் நிரம்பி வழியும். உறவினராயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது. தர்மத்திற்கே எதிராக செயல்படும் அனைவருக்கும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள். விதி வலியது. மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும். அரிய சாதனைகள் அனைத்தும் வலியின்மையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால். நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உள்ளேதான் உள்ளது. அதனை வெளியே தேடாதே, அது உன் உள்ளே தேடு. நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை, போட்டி, பேராசை போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு வாழ்க்கையில் நீ முக்கிய உயர்ந்த நிலையை அடைவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.